வா ரஅஸா வா ரஅஸா வா ரஅஸா, என்னுடைய தலை என்னுடைய தலை என்னுடைய தலை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிக்க ஆரம்பித்தார்கள். அன்றிலிருந்து ஆரம்பித்தது நோய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு பயங்கரமான காய்ச்சல் என்றால், காய்ச்சலின் உஷ்ணம் தலையில் நாயகம் கட்டியிருந்த தலைப்பாகைக்கு வெளியால் வந்து கொண்டிருந்தது. புதன்கிழமை நாளை அடைந்தார். சொன்னார், ஐன அன கதா ஐன அன கதா, நாளைக்கு நான் எங்கே இருப்பேன், நாளைக்கு நான் எங்கே இருப்பேன். மற்ற மனைவிமார்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியின் வீட்டில் இருக்க ஆசைப்படுகிறார். அனைவரும் மனப்பூர்வமாக அனுமதி கொடுத்தார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வலப்புறத்தில், ஹஸரத் ஃபதுல் இப்னு அப்பாஸ் இடப்புறத்தில் நாயகத்தை தூக்கினார்கள், இரண்டு கையையும் தூக்கி. ஆனால் அவர்களால் தூக்க முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதங்கள் நிலத்தில் அறைபட்டு கொண்டே வந்தது. நிலத்தில் அறைபட்டவராக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். கணவனின் நிலை கண்டு கவலை கொண்ட அன்னை ஆயிஷா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு குல் சூரா 3ஐயும் ஓதி நபிகள் நாயகத்தின் கையில் ஊதி நாயகத்தின் உடம்பில் எல்லாம் தேய்த்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ண குணமடைய வேண்டும் என்பதற்காக. அடுத்த நாள் நாயகத்தின் நோய் அதிகரிக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே, என்னுடைய உடம்பில் 7 கிணறுகளில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுங்கள். என்னுடைய மக்களிடம் சென்று நான் பேச வேண்டும். என்னுடைய மக்களுக்கு நான் கடைசியாக பேச வேண்டும். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரிய தேக்ஷாவில் உட்கார வைத்து நாயகத்தை 7 கிணறு தண்ணீர்களால் கழுவினார்கள். கழுவினதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருத்தம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியோர் போர்வையை போர்த்தி கொண்டு மஸ்ஜிது நபவி வந்தார். மிம்பரில் ஏறினார். ஆனால் மிம்பரில் நின்று அவரால் பயான் செய்ய முடியவில்லை. மிம்பரில் உட்கார்ந்தார். உட்கார்ந்து மக்களை பார்த்து சில விஷயங்களை சொன்னார். நீண்ட உரைகள் செய்தார். முதலாவது சொன்னார், நான் மரணித்து விட்டால் என்னுடைய கபரை நீங்கள் வணக்க ஸ்தலமாக எடுத்துக்கொள்ள கூடாது, என்னுடைய கபரை நீங்கள் வணங்கக்கூடாது. சொல்லிவிட்டு சொன்னார், மக்களே மக்களே, யாருக்காவது நான் அநியாயம் செய்திருந்தால்